கோயம்புத்தூர் விட்டு கிளம்பிட்டோம். முழுக்க இது வந்து பிளானே பண்ணாத ஒரு ட்ரிப்பு தான். அடுத்து எங்கெங்கெல்லாம் போகிறோம், என்ன பண்ண போகிறோம் மொத்தத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அங்கே கோயம்புத்தூர் ஈச்சனாரியோட விநாயகர் டெம்பிள். இங்கே வந்து அட்மாஸ்பியர் எப்படின்னா ரொம்பவே ப்ளசண்ட்டாக அப்புறம் பாசிட்டிவாக இருந்துச்சு. நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த சீனில் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் எங்கே இருக்கேன்ட்டு. இப்போ நம்ம இருக்கிற இடம் தாங்க வால்பாறையில் மொத்தம் ஒரு 43 பெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்ம பார்த்தோம். பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு இந்த எலிஃபெண்ட்டை போர்டு கிட்ட தாங்க நின்றுட்டு மொத்தம் பாதி பெண்டை கலந்துட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக தெரியாமல் ஸ்லோ மோஷனில் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. எடிட்டிங்கில் தான் எனக்கே தெரியுது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன பேசுனேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. ஆனால் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்த இடம் தான் இப்போ விண்டரில் வைல்டுன்னு சொல்லிட்டு இந்த வால்பாறையில் புக் பண்ண ஹோட்டலு. நல்லாயிருக்கு. பால்கனி தான் கொஞ்சம் சின்னஸு. பால்கனி சின்னஸாக இருந்தாலும் வியூக்கு ஒரு குறைய சொல்ல முடியாதுங்க. அப்படி ஒரு வியூ, தரமான வியூ. நீங்களே பாருங்களேன். நைட் சாப்பாடு ஆர்டர் போட்டோம். என்னென்னா 5 புல்கா, ஒரு 3 சப்பாத்தி, ஆம்லேட்டு, தென் இது வந்து என்னது எக் மசாலா, அப்புறம் வந்து கோபி மஞ்சூரியனுங்க. ஓகே, நைட் சாப்பாடு குட் மார்னிங் கைஸ். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 5:49. சரி, இருந்தால் அப்படியே சன்ரைஸ் வந்து தெரியுமேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம் இருங்க. வியூ எப்படி இருக்குன்னு அப்படியே காட்டுறேன். பாட்டி செம்ம சன்ரைஸு. அப்படியே அந்த சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே காஃபி ஆர்டர் போடலான்னு பார்த்தேன். பட் எங்கள் அம்மா வந்து டீ கலந்து வந்துட்டு டீ போடுறா அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்படியே ஒரு டீ வித் சன்ரைஸு. சுமாராக தான் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வால்பாறையை சுற்றி பார்க்க போகிறோம் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டுருக்க இடம் தான் கூழாங்கல் ரிவரு. வெயில் அடிக்குதுன்னு வால்பாறைக்கு வந்தால் வால்பாறை ஃபுல்லாக இன்னும் நான் வெயிலில் மண்டையை போலகுது. ஃபஸ்ட்டு வந்திருக்க இடம் வந்து இப்போ கூழாங்கல் ரிவர். உள்ளே வந்து தண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன். சில்லுன்னு இருக்குது. செம்ம சில்லுன்னு இருக்குது. வெயில் பொழகுது, வெளில போகலான்னு சொல்லிட்டு வால்பாறைன்னு சொல்லிட்டு மட்டும் வந்துடாதீங்க. ஏன்னா இங்கேயும் வெயில் தான் அடிக்குது, செம்ம வெயில். அதனால பரவாயில்ல, கொஞ்சம் இங்கே பீச் இருக்குது. பீச்சுன்ற இந்த கூழாங்கல் ரிவர் இருக்குது. அதில் போய் நான் இப்போ கூழாங்கல் எடுக்க போகிறேங்க. உட்காந்து கூழாங்கல் பொறிக்கினுங்கிறாங்க. எங்கள் பொறுக்கி பேடா பொறுக்கிடா. வால்பாறை ரோடெலாம் சூப்பர். ஒரு பக்கம் கார்டன், ஒரு பக்கம் ரிசார்ட்டு. பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டர் மிஷினு. அடுத்து எங்கே சொல்கிறோம், கூழாங்கல் ரிவர் பார்த்துட்டு அடுத்து வந்து இப்போ போக போகிற இடம் தான் வெங்கடேஸ்வரா பாலாஜி டெம்பிள். கூழாங்கல் ரிவருக்கும் இதுக்குமே வந்து என்ன சொல்கிறது, கிளைமேட் வந்து வேறு டிஃப்ரென்ஸ் தான். இங்கே வந்து கிளைமேட் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லாயிருக்கு. கைஸ், பாலாஜி டெம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்து.
கைஸ் ஃபேமிலியோடு வந்து இப்போங்கன்னா சின்ன கலர் வந்திருக்கோம். சின்ன கலரில் எங்கன்னா ஐஸ்வர்யா ஹோட்டல்ஸில் அந்த கேட்டிங்லாம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ரைஸு, அப்புறம் ஃபிஷ் கிரேவி, சாம்பார், ஊறுக்காய், இது காமிவா. இது வந்து என்ன பாறை மீன் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாறை மீன் கொடுத்துருந்தாங்க. வேறு என்ன பொரியல் இருக்குது. எல்லாமே வந்து என்ன சொல்கிறது இப்படிமா இருக்குது. ரொம்ப நான் வந்து என்ன சொல்கிறேன், ரொம்ப வந்து பயங்கரம் அப்படிலாம் சொல்ல. பயங்கரமான பசியில் வந்தோம். மீன் எப்படி இருக்குது டேஸ்ட்டு? நல்லா தான் நம்ம நீ சொல்டா. நீ சொல்டா. ரொம்ப என்ன சொல்கிறது, மீனில் வந்து மசாலா ரொம்ப கரெக்டாக செட்டிலாக இருக்குது. ஒரு முறை வந்தால் நீங்களும் சாப்பிடுங்க. இப்போலாம் ஃபேமிலியோடு வந்துட்டு இருக்கோம். வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு என்ன சொல்கிறது ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்துட்டு சுற்றி பார்த்து இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதில்ல. ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றோம். இந்த மாதிரி ஒரு வீட்டிலே வந்து இவங்க வந்து என்ன கேட்ரிங் தான் வச்சு சமைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கேட்ரிங் ஐஸ்வர்யா ஹோட்டல்ஸ். ஒரு வீட்டிலே சமைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான். வீட்டோட டச் வச்சு அப்படியே அந்த ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் கரெக்டாக செட்டில் சமைச்சிருக்காங்க. இது ட்ரை பண்ணுறது இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. சின்ன கலர் நம்ம வால்பாறையிலே இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னடா காட்டுக்குள்ளே வந்து பீர் பாட்டில்ஸ்லாம் அப்படி தொங்கிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்களா. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யானைலாம் வந்துடும். யானை வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பீர் பாட்டில் வந்து அப்படியே அசைஞ்சு நமக்கு வந்து அப்படியே சவுண்டு கொடுக்குங்க. ஸோ அதுக்கு தான் இந்த பீர் பாட்டில். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். இது என்ன ஏரியானா, இது இடம் பேருனா பூம்பாறை. இது வந்து சின்ன கல்லார். சின்ன கலாருக்கு வந்து போயிட்டுருக்கோம் கைஸ். ஃபுல்லாக அப்படியே மலை. அப்படியே இந்த வியூ மட்டும் பாருங்களேன். தண்ணியே போல அப்படியே செம்ம வியூ. அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். என் தங்கச்சி எனக்கு ஜூஸ் தந்திருக்கா. நான் ஜூஸ் மேங்கோ ட்ரிங்க்கு. ஆனால் எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். ஒரு ஜூஸ் கூட நம்ம தர மாட்டேங்கிறா கைஸ். என்ன சொல்கிறது. அப்படியே காட்டுக்குள்ளே வந்து ஒரு ஸ்மால் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்ப பெருசாலாம் இல்லை. கொஞ்சம் தூரத்தில் அப்படியே ஃபால்ஸ் வந்துடும். அப்படியே காட்டுறேன். சின்ன கல்லார் டேம்னு சொன்னாங்க சார். பேர் வந்து பார்த்தா சின்ன கல்லாறு, ஆனால் பார்த்தா ஃபால்ஸ் பாரு. இங்கே பாரு பெரிய கலர் தண்ணி ஊற்றுது. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இங்கே பாரு அம்மா பார்க்க சொல்லு. பாருங்க. குளிக்கிறீங்களா போயிட்டு? குளிக்கலையா? சரி பாருங்கண்ணா, நீங்கள் பிடுங்க. ஃபுல்லாக ஃபால்ஸில் என்ஜாய் பண்ண போகிறோம். பார்க்குறீங்களா? இவர் யாரெல்லாம் வரல குளிக்கிறதுக்கு? நாங்கள் குளிக்கலாம் இல்லை, சும்மா சரி வாப்பா. வரீங்களா வரலையா? வரலன்னா பிடிங்க. பாக்ஸ்குள்ளே வரணும். எல்லாரையும் எடுக்காது. அவனை மட்டும் ஜூம் பண்ணி எடு. அங்கே பாரு அவனை. அங்கே வலிக்குதுடா. இப்படி போங்கடா. தொங்கும் போகலாம். அப்படியே காட்டுறேன்.
கேமராவில் பேட்டரி காலியாச்சு கைஸ். ஸோ இனிமேல் ஃபோனில் தான் வீடியோ எடுக்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன். வால்பாறையில் என்னெல்லாம் இருக்குதுன்ட்டு. இந்த தொப்பு பாலம், பாலம் ஒரு வைப்பு. என்னடா டான்ஸ் கூட காட்டுக்குள்ள யாரும் இல்லை, இப்படி ஒரு டான்ஸா? அருண் நீ போடுறா டான்ஸு? சீக்கிரம் சீக்கிரம் போடுங்க, ஏதோ ஒரு டான்ஸ் போடுங்க. ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் யாரும் இல்லாதப்ப என்ன வீட்டில் தனியாக இருந்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி எதனா இடத்துல தனியாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, 2 டான்ஸ் போட்டுருங்க அருண். சீக்கிரம் சீக்கிரம். இப்போ கூட ஆடுவேன். என்ன பண்ணுறது, பின்னாடி ஒரு கப்பல்ஸ் வராங்க. ஸோ எதுவும் பண்ண முடியாது. போடா, அவங்க எதுவும் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இடம் தான் நல்லமுடி வியூ பாயிண்ட்டு. ஃபுல்லாக நானும் இந்த வால்பாறை என்னமோ நினச்சிட்டேங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில். ஏன்னா கிளைமேட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. காலைல கொஞ்சம் வெயில், அப்புறம் வந்து கிளைமேட் கொஞ்சம் ஜில்லுன்னு ஆகிடுச்சு. அதெல்லாம் எனக்கு இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குதுங்க. இப்போ அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். பாருங்க எப்படி இருக்குது, தரமாக இருக்கா. நல்லமுடி வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே தான் அந்த முருகர் கோயில் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் முருகர் கோயில் போகிறோம். நந்தி பாரு அப்படியே கல்லுலே இருக்குது. நந்தி கல்லுலே இருக்குது. வேலு கொண்டிருக்கும் இடம் எல்லாம் குமரன் இடம். கல் கட்டி எடுத்துக்கிறாங்க பாரு. ஆதிமுருகன் நல்லமுடி இதில் சும்மா நட்டது, இப்போ நட்டது இதில். வரதாண்டா 4 மணிக்கு வந்துடுங்க கைஸ். 4 மணிக்கு மேலே வந்துட்டிங்கன்னா க்ளோஸ்டு. அப்புறம் யாரும் எதுவும் பார்க்க முடியாது. அப்படியே மழை வர மாதிரி இது செம்ம கிளைமேட்டு. உண்மையிலே வேறு மாதிரி ஒரு இடம்னா அது இதுதான். அப்படி இருக்குது வால்பாறையில். நானே இப்படி ஒரு இடத்த பார்த்ததில்லை, ஃபஸ்ட் டைமு. நல்லாயிருக்கு. அப்படியே ஃபுல் வியூ, செம்ம வியூ. நல்லமுடி வியூ பாயிண்ட்டுக்காக மஸ்ட் ட்ரை. ஒரு ஈவினிங் டைமாக வாங்க, அப்படியே செம்மையாக இருக்குது. எந்த டைம்னா வாங்க. நான் வந்தது ஈவினிங் டைமு. இடத்துல நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே டிப்ரெஷனில் போயிருப்பீங்க. அப்படிலாம் இருக்கணும்னா இப்படி ஒரு இடத்துக்கு வந்துடுங்க. அப்படி பறந்து போயிடுது. பட்டர்ஃப்ளை பாட்டு. வால்பாறை ட்ரிப் இத்துடன் முடிஞ்சது கைஸ்.